வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும், சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமது சேனலை இந்த பக்கத்தில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு திமுக சார்பில் நேற்று திங்கட்கிழமை காலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. காவேரி உரிமை நிலைநாட்டுவதில் தாவேக அரசு மெத்தன போக்கை கண்டித்தும், விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டியும், மேகதாது அணையை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசனை கண்டித்தும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டிய நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தாங்கி பேசினார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் விஜய் பற்றி அவதூறாக சில விஷயங்களை பேசினார். இது சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையானது. அவருடைய இந்த பேச்சுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. இதேபோல பாஜக தேசிய மகளிரணி தலைவரான வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, தி லீடர் அமைப்பு தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்துள்ள தஞ்சை போலீசார் அவரை விசாரணைக்கு அங்கு அழைத்து செல்ல தகவல்கள் வெளியாகியிருந்தது. அவர் கைதுக்கு திமுக அமைச்சர் நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. தஞ்சை, தேனி, கரூர் உள்ளிட்ட இடங்களில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. கைது செய்ய தீவிரம் காட்டும் தாவேக அரசின் கண்களுக்கு ஸ்ரீகுண்டம் தொகுதியை சேர்ந்த பாலியல் குற்றச்சாட்டு உள்ள சட்டமன்ற உறுப்பினரை கண்ணுக்கு தெரியவில்லையா? மாத்தினை நிபுணன் தெரியலையா? முதுகெலும்பு திராணியும் இல்லாத அரசை ஆளும் தொடைநடுங்கிய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர்கள் தனது மக்கள் நலன் சார்ந்த அடுக்கான கேள்விகளை ரீல்ஸ் மாடல் அசைத்து துளைத்து விடுவாங்க என்று அச்சத்தில் கைது நடவடிக்கை ஈடுபட்டது அரசியல் பழிவாங்கும் உச்சகட்டமாக இருக்கிறது என்று கீதா ஜீவானந்தன் தன்னுடைய சோசியல் மீடியாவில் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. உதயநிதி இன்றே விடுவிக்க சொன்ன உயர்நீதிமன்ற உத்தரவு. பிரபல நடிகை குறித்து எல்எல் நடையில் விமர்சித்த புகார் கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்கு பின் இன்று விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டுள்ளார். நாளை சட்டமன்ற கூட உள்ள சூழலில் உயர்நீதிமன்ற அறிவித்தலையும் காவல்துறை மேற்கொண்ட இந்த அவசர கைதின் எதிர்ப்பு தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை போது விசாரணைக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலைய ஜாமீனிலே விடுவிக்கப்பட்டார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முறையான பதிலை சமர்ப்பித்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.